தேவன் நமக்கு கொடுத்திருப்பதை பெற்று அனுபவிப்பது எப்படி என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அநேக மக்களுடைய உள்ளத்தின் கேள்விகளாக இது இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய உள்ளத்தின் கேள்வியாக இது இருக்குது. தேவன் எல்லாவற்றையும் கொடுத்துருந்தாருன்னா எல்லாம் நம்ம வாழ்க்கையில் கிடச்சிருக்கணுமே, நம்ம வாழ்க்கையில் குறைவு இருக்கக்கூடாது, நம் தேவைகள் சந்திக்கப்படாத நிலையில் நாம் இருக்கக்கூடாது. எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தும் நாம் ஏன் தேவைகள் சந்திக்கப்படாத நிலையிலே நாம் இருக்கிறோம்? ஏன் பலதரப்பட்டதான பிரச்சனைகளை நாம் சிக்கி தவிக்கிறோம் என்பதை குறித்து அநேக கிறிஸ்துவ உள்ளங்களிலே ஒரு கேள்வி எழும்புகிறது. பிரச்சனை வராதுன்னு பைபிள் சொல்லலை, உபத்திரமே வராதுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அவர் கொடுக்கல. அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, நீங்கள் தானேப்பா ஜெயிச்சிங்க, நான் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு. அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நாசமோசமோ நிர்வாணமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. பாருங்கள், நம் வாழ்க்கையிலே எந்த ஆசீர்வாதம்லாம் உண்டாக வேண்டும் என்று, எந்த சாபங்களெல்லாம் நீங்கி எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விலைக்கிரயமாக கொடுத்தாரோ, அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க முடியாதபடி நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, அதை ஒரு வாய்ப்பாக நாம் பார்க்க வேண்டும். என்ன வாய்ப்புனா, நான் செழிக்கக்கூடிய விலைக்கிரயம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சிலுவையில் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஒரு பற்றாக்குள் நான் இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் இதை ஒரு பிரச்சனையாக பார்க்க போகிறதில்ல, என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் இதை பார்க்கிறேன். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதுவென்று நீங்கள் நினைத்துக்கொள்ள வேண்டும். அதான் சான்ஸ். உங்களுக்கு பால் போடும்போது தான் பேட்டை தடிக்க முடியும். சும்மா பேட்டை தச்சிருந்தால் போயிட்டு சிக்ஸர் விடாது. எப்போ போலிங் போடுறாங்களோ அப்போ தான் பேட்டை அடிக்க முடியும். சும்மா தீ கட்சினா மண்டனை உடஞ்சிடும். அதனால் வாழ்க்கையில் எப்போ இது மாதிரி பாலெல்லாம் வருதோ, உபத்திரம் என்கிற வியாதி என்கிற பற்றாக்குறை என்கிற தரித்திரம் என்கிற இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பிசாசு வீசி எறிகிறானோ, அது நீங்கள் ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தை பிடித்து கொண்டு ஒரே அடியாக அடித்து அதை காலி பண்ணிடணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது என் வாழ்க்கையில் வருதுன்னா இப்போ நான் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் ஒன்று எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையும் ஜெயிக்கக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிஞ்சுக்கொள்ளும். இதுக்கப்புறம் ஒரு பலனை பெற்று ஜெயிக்கணுன்ற ஸ்டேஜில் கற்றுறவங்களை விடல. எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், அது ஜெயிக்கிற நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அது முதல்ல தெரியணும். ஜெயிக்கிற நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு யுத்த காலத்தில் நிற்கிற மாதிரி, நீங்கள் அடிக்கலாம் அவன் அடிச்சிடுவான். நீங்கள் அடிக்கலாம் 4ல் பாவம் போகிறதான் பார்த்துட்டுக்கூடாது, ஈவு இறக்கம் பார்த்துட்டுக்கூடாது. மனசாட்சியை நீங்கள் வெட்டுருவான் கண்டிப்பாக. ஒன்று சண்டைன்னு வந்துச்சுன்னா, போர்னு வந்துச்சுன்னா, அங்கே போய்ட்டு மனசாட்சியை பார்த்துன்னு இருந்தீங்கக்கா, அவன் நீ மனசாட்சியில் யோசிச்சு வெட்டி போட்டு போடுவான். அவனை அங்கே போருக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதனால் வாழ்க்கையிலே பலதரப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கும்பொழுது நாம் அங்கே வெற்றி பெறக்கூடிய இடத்திலே நிலையிலே நாம் இருக்கிறோம். அந்த சூழ்நிலை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் அதை பார்க்க வேண்டிய ஒழிய, நம்மை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாக நாம் அதை பார்க்கக்கூடாது. நாம் பார்க்குற விதமே வித்தியாசமாக இருக்கணும். பாருங்கள், அப்படிப்பட்ட விதத்தில் தான் நாம் அதை அணுகணும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நிறைய பிரச்சனைலேருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. சின்னத்தில் பின்னாடி சொல்லி ஹெல்ப்பு கூட கேட்டிருக்காங்க.
பைபிள் நல்லா நீங்கள் படிச்சு பாருங்கள். இயேசுநாதராக இருக்கட்டும், ஊழியக்காராக இருக்கட்டும், ஒரு ஏழை விதவை மிகப்பெரிய ஊழியக்காரன். யாரவன்? எலிசாவா எலியா. மிகப்பெரிய ஊழியக்காரன். அவன் நினச்சானா வானத்துலேருந்து அக்கினி இறக்குவான், நினச்சானா வானத்தில் மழையை வர வைப்பான். அவன் உட்கார்ந்த இடத்துலேருந்து அவனுக்கு அப்பமும் கறியும் கொண்டாந்து காகம் கொண்டாந்து கொடுக்கும். கேரி தாற்றங்கரையிலேயே உட்காந்துட்ருப்பான். தண்ணி அவனுக்கு அங்கேயே கிடச்சிடும். பெரிய ராஜாக்கள் முன்பாக சவால் விடக்கூடியவன். அவன் என்ன பண்ணான்? கர்த்தர் அந்த ஆற்று தண்ணி வற்றி போனதுக்கப்புறம், நீ என்ன பண்ணி இங்கேருந்து ஒரு விதவை வீட்டுக்கு போ, உன்னை பராமரிக்க கட்டளையிட்டுட்டான்றாரு. யாருக்கு? விதவைக்கு. நான் கட்டளையிட்டுட்டேன் அப்படின்றாரு. கட்டளையிட்டேன் அப்படின்னாரு. ஆனால் அங்கே போனால் அங்கே ரொம்ப நிலைமை பரிதாபமாக இருக்குது. எப்படி இருக்குனாக்கா, அந்த விதவை வந்து ஒரே ஒரு விறகு பொறுக்கிறா. எதுக்குனாக்கா, அது போதும் அந்த ஒரு மாவு உருண்டைக்கு அந்த ஒரு விறகு போதும். அப்போ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து இவர் நிற்கிறாரு. கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வாண்டார். முதல்ல தண்ணி கொடுத்தோடனே அப்பயே கொஞ்சம் அப்பமும் சுட்டு எடுத்துன்னு வாண்டார். அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க, இவர் ஊழியக்காரனாக இருந்தால் என் நிலமலை இவர் தெரிஞ்சிருக்குமே, இவரையும் அதை என்கிட்ட கேட்க போகிறாரு. உண்மையாக சொல்லிடுறாங்க, என்கிட்ட ஒரே ஒரு மாவு உருண்டை தான் இருக்குது, இது கடைசி மாவு உருண்டை இது. ஏன்னா ஃபுல்லாக வந்து 3 வருஷம் மழை பெய்யல, எங்கேயும் விளைச்சல் இல்லை. அதனால் இருந்த தானியமெல்லாம் காலியாகி போச்சு. இதுக்கப்புறம் வாங்கவும் முடியாது. கடைசி தானியம் இது தான். ஆக இதுக்கப்புறம் எங்களுக்கு இல்லை. சாவர காலத்துக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக நானும் என் பிள்ளையும் ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போகலான் இருக்கிறோம். இவர் என்ன சொன்னால் தெரியுமா? பரலோகமே என் சொந்தமேன்னு பாடியில் இவர் என்ன பண்ணால் அதில் முதல்ல சுட்டு எடுத்து வந்து எனக்கு வைனார். என்ன பண்ணு? அது முதல்ல சுட்டு எடுத்துன்னு வந்து பாருங்கள். அந்த அம்மா ரொம்ப இல்லாத நிலையில் இருக்கிறாங்க. இவர் மிகப்பெரிய ஊழியக்காரர். இவர் உடனே உதவி பண்ணல. உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டார். என்ன இருக்குது உங்ககிட்ட? நீ செழிக்கக்கூடிய அந்த நிலையில் தான் நீ இருக்கிறாய். உன்னிடம் இருப்பதை நீ பயன்படுத்தினால் நீ செழிக்கலாம். உன்னிடம் இருப்பதை நீ பயன்படுத்தினால் நிச்சயமாக நீ நினைக்கிற அது பத்தாதுன்னு, அதை வச்சு தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறாரு. அவர் சொல்கிறார், உங்ககிட்ட இருக்கிற அந்த மாவு உருண்டையில் முதல்ல தான் எனக்கு தான் அந்த வை அப்படின்றார். சாக மாட்டேன். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், பஞ்சம் தர வரைக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் பானில் எண்ணெயும் மாவு பானில் மாவும் வந்துனே இருந்தது. ஏன்னாக்கா உங்களிடம்தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது. நீங்கள் அந்த சூழ்நிலை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்குது. அந்த சூழ்நிலை நீங்கள் என்ன செய்யணும்னு பார்க்கணும். அந்த சூழ்நிலையில் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, இருந்து ஒரே ஒரு மாவு உருண்டை தான். அதுலேருந்து கர்த்தருக்கு கொடுத்தாங்க. பாருங்கள் என்ன பண்ணாங்க கர்த்தருக்கு. பைபிளில் பார்த்தா ரொம்ப அடிமட்ட லெவலில் இருக்கிறவங்களாம் கர்த்தருக்கு கொடுத்து செழிச்சிருப்பாங்க. அவருக்கு அடுத்த ஊழியக்காரர் டபுள் மடங்கு வரத்தை பெற்றுக்கொண்டவர் எலிசா. அவர்கிட்ட ஒருத்தர் உடன் ஊழியக்காராக வேலை செஞ்சு கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டார். அந்த காலத்தில் கடன் வாங்கி வச்சா அடிமைகளை கொண்டு போயிடுவாங்க. இத்தனை வருஷம் அடிமை வேலை செய்யணும்னு. கடன் அடைக்கிற வரைக்கும் அந்த அந்த பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாத சம்பளத்தை கழித்து அதை அடைகிற வரைக்கும் எனக்கு நீ இலவசமாக வேலை செய்யணும், ஒரு அடிமை மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு. அப்போது 2 பிள்ளைங்களையும் கடன் கொடுத்து கூட்டின்னு போயிட்டான் அடிமை வேலை வாங்கிறதுக்கு. இந்த மாதிரி புருஷனை எழுந்து பிள்ளைங்களை வந்து கடன் கொடுத்து கூட்டி போயிட்டான்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்து நின்றுட்டு இவங்க வீட்டுக்காரர் வேலை பார்த்த அந்த ஊழியக்காரர்கிட்ட வந்து நின்றுட்டு, ஐயா என் கணவர் உங்கள்கிட்ட தான் வேலை செஞ்சார், கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டார், கடன் கொடுத்த 2 பிள்ளைங்களையும் அடிமைகளை கொண்டு போயிட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயா. அப்படியாம்மா எவ்வளோம்மா பணம் இந்தாம்மா பாட்டிலேருந்து எடுத்து கொடுத்துடல, உங்கள்கிட்ட என்னதுன்னு கேட்டார். என்ன கேட்டார்? உங்கள்கிட்ட எப்படி நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி கேட்டாக்கா முதல்ல உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டார். அங்கே எலியை அவங்கள பார்த்து கேட்டார், உங்கள்கிட்ட வேறு அந்த மாவுண்டில் ஒரு உண்டு முதல்ல எனக்கு தந்து வெயினார். இவர் என்ன கேட்டார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ஒரே ஒரு எண்ணெய் தான் இருக்குது, ஒரு குடம், இது தவிர ஒரு ஒன்றுமே இல்லை. அதை வச்சு தான் நீ பிளஸ்ஸிங் ஆக போகிற. என்ன பண்ண போகிற? அதை வச்சு தான் என்ன பண்ண போகிற? செழிக்கக்கூடிய அந்த நிலையில் நீ இருக்கிறாய். உன் விசுவாசத்தை யூஸ் பண்ண நீ செழிச்சிடலாம். விசுவாசத்தை அங்கே எலியாவுடைய வார்த்தையை கேட்டு
அந்த சாரிபாத் விதவை செயல்பட்டதினால் இருக்கிற நிலையிலிருந்து சாரிபாத் விதவை செழித்தார்கள். எலிசாவுடைய வார்த்தையை கேட்டு அந்த அவன் உடன் ஊழியக்காரனுடைய மனைவி செய்ததினால் அவங்க சொன்னாங்க, எல்லாம் வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கி அந்த ஒரு குடம் எண்ணெய் எல்லா பாத்திரத்துலையும் ஊற்றுமா, அது எல்லா பாத்திரத்துக்கும் ரொம்பிடானார். கர்த்தருடைய வார்த்தை அது. என்னது அது கேட்கறதுக்கு முட்டாள்தனமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். எப்படி ஒரு மாவுருண்டை இவ்வளோ பெரிய மாவுருண்டையாக மாறும், எப்படி ஒரு குடம் எண்ணெய் பகுத்தறிவு ஒத்து போகாது பாருங்கள். ஊழியக்காரன் சொல்லும் போது சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. ஊழியக்காரன் அவன் வாயில் கர்த்தர் வார்த்தை வைக்கிறார், சில நேரத்தில் பகுத்தறிவு ஒத்து போகாது. அது அவன் சொல்கிறான்னு செஞ்சால் நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு அவன் சொல்கிறது செய்யணும். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு அவன் சொல்கிறது செய்யணும். ஒத்து போகாது, எல்லா இடத்துலையும் ஒத்து போனாலும் செய்யணும். அதுதான் உங்கள் விசுவாசம். உங்ககிட்ட என்ன இருந்ததை வச்சு கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு என்ன பேசுகிறாரோ அதை நீ செஞ்சுனா உன் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை தாண்டி மேலே வந்துடலாம். நம்ம மேலே வந்துட்டாங்க. அதே போல் எப்போ பாத்திரம் இல்லைன்னு சொன்னாங்களோ அப்போ தான் என்ன நின்று போச்சோம். எப்போ பாத்திரம் இல்லைன்னு சொன்னாங்களோ, எப்போ உங்கள்கிட்ட நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்களோ அப்போ ஆசீர்வாதம் நின்றுடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி வார்த்தையை நீங்கள் பேசுனீங்கன்னா அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தையின் வல்லம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இருக்கிறதுலே மீன் பிடிக்கிறதுல பயங்கரமான திறமசாலி பேதுரு. நைட்டெல்லாம் மீனை போச்சு வலை போட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்து உட்காந்துட்டுருக்கிறான். அவன்டர் பார்த்தாரு, இவங்ககிட்ட இருக்கிறது இப்போ வலையும் படகு தான். சரி, அந்த படகத்தை நான் உட்காந்து நான் பிரசவம் பண்ணேன்னார். எனக்கு இப்போ ஸ்டேஜெலாம் இல்லை, உன் படகு தான் இப்போ ஸ்டேஜ். எனக்கு அந்த படகை எடுத்துகிட்டு நான் உட்காந்து பிரசங்கம் பண்ணோம். அவன் அந்த படகு கொடுத்துட்டான் பாருங்கள். கொடுத்துட்டு அவர் பிரசங்கம் பண்ணி முடிவுன்னு கேட்டேன் தான். இப்போ வராரு, வந்துட்டு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கன்னார். இவர் முன்ன பின்ன மீன் பிடிச்சி அவன் பார்த்ததே இல்லை. இவர் வந்து ஒரு போதகர். இவர் சொல்கிறது எப்படி அவன் செய்ய முடியும்? அவன் அந்த ஃபீல்டில் ரொம்ப ஸ்கில்டு. அவனுக்கு எப்போ மீன் பிடிக்கணும் எல்லாமே நல்லா தெரியும். அவன் சொல்கிறான், இல்லை நாங்கள் நைட்டு பிடிச்சே ஒன்றும் மாட்டல, அப்போ தான் அது மாட்டோம். இப்போ பகலில் போய் நீங்கள் வந்து வலையை போட சொல்கிறீங்களே, ஆனால் உன் வார்த்தையின்படி நான் போடுறேன். இப்போ என் திறமையை என் அனுபவத்தை நான் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு உன் வார்த்தையின்படி நான் போடுறேன்னா, போட்ட உடனே வலை கிழியத்துக்கு தானே மீன்கள் அங்கே உண்டானது. பாருங்கள், ஒரு கல்யாணத்தில் எப்படி சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னா மான பிரச்சனையும் கௌரவ குறைச்சலும், அதுபோல் திராட்சரசம் காலி ஆயிடுச்சுன்னா கௌரவ குறைச்சலும் அவங்களுக்கு யூதர்களுக்கு. அங்கே திராட்சரசம் காலி ஆகிடுச்சு. அதனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள்ட்டாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ குறுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதே தண்ணி கொண்டு ஊற்ற சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி முன்னாடியே குழு கொடுத்துட்டாங்க அவங்க. அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய். உன் பகுத்தறிவு ஒத்து போகலன்னா எனக்கு நீ ஃபீல் பண்ண வேணாம், நடக்குமான்னு அவர் சொல்கிற மாதிரி நீ செஞ்சு போய் ஒபே பண்ணிட்டு போய்டு. அதில் தான் பிளஸ்ஸிங் இருக்குது உனக்கு. அவர் சொன்னார், தண்ணி எடுத்து போய் ஊற்றாங்கன்னாரு. கால் கவுற தண்ணியில் ஜாடியில் தண்ணி நிரப்பி எடுத்துன்னு போயிட்டு உட்காந்துருக்கவங்களுக்கு பரிமாறினார். அது ஊற்றும் போது தான் ரசமாக மாறிச்சான். எதுன்னு பிறகு கூட தண்ணி தான் இருந்துச்சு. அது நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் எடுத்துன்னு மொண்டுன்னு போகிறான், அப்போ கூட தண்ணி தான் இருக்குது. அவன் மொண்டு வரல பார்த்துருப்பான், ரசமாக மாறலையே, இப்போ அங்கே போய் ஊற்றுனேன் அப்படி தண்ணி ஊற்றுறதுன்னு. அங்கே ஊற்றும் போது தான் அது ரசம் ஆயிடுச்சு. இல்லை என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை, அங்கே இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய வார்த்தை அந்த தண்ணீரை மொண்டு ஊற்றின வேலைக்காரர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய வார்த்தை அங்கே வெறும் வலை அலசி கொண்டிருந்த பேதுருவுக்கு அறிவிக்கப்பட்டது. அதே போல் எலிசா மூலமாக தேவனுடைய வார்த்தை தன் கணவனை இழந்து பிள்ளைகளை கடன்காரர்கள் பிடித்து கொண்டு போன அந்த ஊழியக்காரனுடைய மனைவிக்கு அறிவிக்கப்பட்டது. அதே போல் எலியாவின் மூலமாக தேவனுடைய வார்த்தை அந்த சாரிபாத் விதவைக்கு அறிவிக்கப்பட்டது. எதுவுமே பகுத்தறிவுக்கு ஒத்து போல, எதுவுமே பகுத்தறிவுக்கு ஒத்தே போல். இன்னொரு இடத்துல வர்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். வந்த உடனே அங்கே பார்த்தோன்னா மக்கதோனியா நாட்டில் சபையை ஆரம்பிச்சுட்டு அங்கே ஜனங்க ரொம்ப கொடுந்தரித்திரத்தில் இருக்கிறாங்க. கொடுந்தரித்திரனாக்கா ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவாகுதோ அவ்வளோதான் சம்பாதிக்க முடியுது. அதை வச்சு 3 வேளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும். அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு உண்டான அந்த பணத்தை வச்சு 3 வேளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும். கொடுந்தரித்திரம் மகதோனியா சபையார். அதை பற்றி குருந்து சபைக்கு நின்று எழுதுகிறாரு. மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அங்கே என்ன பண்ணியிருக்காங்களாம், அவங்ககிட்டே காசு இல்லை, ஒரு வேளை சாப்பாடை வச்சு 3 வேளை பகிர்ந்து சாப்பிட்ணும்.
ஒரு வேளை சாப்பாடு வாங்குற அளவுக்கு தான் அவனுடைய சம்பளமே இருக்குது. இப்போ ஒரு வேளை சாப்பாடு எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா குறைஞ்சபட்சம் 60 ரூபாலேருந்து 120 ரூபாக்குள்ளே சொல்லுவாங்க. எந்த ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பாடு வாங்கினாலும் குறைஞ்சபட்சம் 60 ரூபாலேருந்து 120 ரூபாக்குள்ளே கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போது 100 ரூபான்னு ஒரு ஆவரேஜாக வச்சுங்க. ஒரு வேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோன்னா ஒரு ஹோட்டலில் 100 ரூபான்னு வச்சுங்க. அவங்க வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ? 400 ரூபா. அந்த 400 ரூபாயில் சாப்பாடு செஞ்சு அதை 3 வேளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும் அவங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான தரும். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு உண்டான பணம் தான் சம்பாதிக்க முடியுது. அந்த வருமானத்தை வச்சு போய் சாப்பிட்டா ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிட முடியும். அதை அப்படியே நெருக்கி அட்ஜஸ்ட் பண்ணி அதை 3 வேளையாக பங்கிட்டு சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போய் சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் ஆண்டவர் கொடுங்க. அவர் தரித்திரர் ஆகிட்டார். அப்போ நான் ஏன் செடிக்கல? சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது. சாவி யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட தான். நீ இருக்கிறது எத்தனை போய் கொடுத்துனா அங்கே நீ செடிப்பேன். 5000 பேர் உட்காந்துருக்குறாங்க. இப்போ சாப்பாடு கொடுக்கணும். உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. எதுவுமே இல்லை. போய் பார், ஒழுங்காக கேளு. ஒரே ஒரு பையன் 5 அப்பம் 2 மீன் வச்சுருக்கான். அது எத்தனைவா? ஒரே ஒரு பையன் 5 அப்பம் 2 மீனை வச்சுட்டுருக்கிறான். இப்போ இருக்கிற பிள்ளைங்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது. ஆனால் அவன் கொடுத்தான். 3 நாளாக டிஃபன் பாக்ஸில் திறந்து பார்க்காம வச்சுருந்தாங்க. என்ன பண்ணால் பிரசனத்தை உறுத்து கவனிச்சு கேட்டவொடனே கொடுத்துட்டான். ஐயோ இது கொடுத்துட்டா ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கல. அவன் கேட்டவொடனே கொடுத்துட்டான். பாருங்கள், 5000 பேர் சாப்பிட்டுட்டு 12 கூட மீதி எடுத்து அங்கே அற்புத தேவன் செஞ்சார். தேவன் அற்புதம் செய்கிறாரு. எப்படி செய்கிறாருன்னா டைரெக்டாக அப்படி செஞ்சிடல. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும்பொழுது உங்களுடைய அனுமதியின் பேரிலே, உங்களுடைய விருப்பத்தின் பேரிலே தேவன் தன்னுடைய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கிறார். அப்படி தான் தேவன் கொடுக்குறார். தேவனால் அருளப்பட்டவைகளை தேவன் நமக்கு கொடுத்துருப்பதை எப்படி நாம் பெற்று அனுபவிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே பேசணும், சில அவுட்லைன்ஸ்லாம் கொடுத்தோம். 2 பேதுரு 1:3 என்ன கொடுத்துருக்காருன்னா, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் எதுவும் விட்டு வைக்காமல் கொடுத்துருக்கிறாரு. இதை எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வருதுனாக்கா, ஆத்தும வாழ்வு உண்டாகும் போது எல்லாவற்றும் நல்வாழ்வு உண்டாகும் என்று 3 யோவான் 1:2 சொல்லப்பட்டிருக்கு. ஆத்தும வாழ்வு உண்டாகணும், எல்லாவற்றிலும் நல்வாழ்வு உண்டாகும். ஆத்துமான்றது எங்கே பகுதி? அது மனம், அறிவு, உணர்ச்சி, சித்தம் என்கிறதான ஒரு பகுதி. அதுதான் பார்த்துக்கிட்டா மனுஷன் வில் பவர். அவன் சுயமாய் சிந்தித்து தீர்மானிக்கக்கூடிய ஒருவனாக தேவன் அவனை உண்டாக்கினார். அவனோட விருப்பங்களை மாற்ற தேவன் மதிக்கிறார். அவன் தவறான விருப்பத்தை எடுத்தாலும் தேவன் தடுக்கிறது இல்லை. அவன் இஷ்டத்துக்கு அவனை விட்டுறாரு. அவ்வளோ மரியாதை கொடுக்குறார் தேவன். தவறான விருப்பத்தை அவன் செலக்ட் பண்ணாலும் அதான் போயிட்டு ஏவாள் அந்த கனியை பறித்து சாடும் போது வானவானு தடுக்கவே இல்லை. பாருங்கள், ஐயோ வானவானா இப்போ முதலே சொன்ன உன்னையார் போய் இதை பறிக்க சொன்ன தடுக்கவே இல்லை. அதே போல் இளையகுமாரன் எல்லாத்தையும் கூட்டு நான் போகிறேன்னா உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை, கொடுத்துட்டார் எல்லாத்தையும். அவர் தவறான விருப்பத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதை தேவன் மதிக்கிறார். என்ன ஒன்று கொஞ்சம் அடி உதப்பட்டு திருந்தி வரணும். தவறான விருப்பத்தை வாழ்க்கையில் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அப்போ நல்ல விருப்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த விருப்பங்களும் மாற்றல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனுடைய ஆத்மாவிலே, அறிவு, உணர்ச்சி, சித்தம், இந்த 3 பகுதி கொண்ட அவனுடைய மனதிலே அந்த விருப்பங்களும் மாற்றல் இருக்கிறது. இப்போது இந்த மனதில் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கணும்னாக்கா தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், மனதின் வழியாக பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல, உன் ஆத்துமா வாழ்வு பொறுத்து தான் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நல்வாழ்வு உண்டாகும். இந்த ஆத்தும வாழ்வு வசந்தை கேட்பதன் மூலமாக மட்டும்தான் வாழ்க்கையில் உண்டாக முடியும். ஆத்தும வாழ்வு உங்கள் மனம் புரிதாகிறதுனாலே அடுத்த நிலைக்கு போங்கள். எப்படி போங்க? மறுபடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்தார் மாதிரியே நீங்கள் இருக்காதீங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க அவங்க. ஆனால் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இணைதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ ஒரு நிலையில் நீங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் போங்கள். இதே ஸ்டேஜில் நீங்கள் இருந்துடாதீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஆகிடுங்க. அடுத்த நிலைக்கு உங்களால் போக முடியும்.
எப்படி இந்த கம்பளி பூச்சி பிறக்கும்போது கம்பளி பூச்சியாக பிறந்துச்சு, அப்படி முடி வண்ணத்து பூச்சியாக முடிஞ்சுது. பிறக்கும்போது இலையை சாப்பிட்டுச்சு, முடியும் போது பூக்கள் இருக்கிற தேனை சாப்பிடுது. முடியும் போது பூக்கள் இருக்கிற தேனை அது சாப்பிடுது. ஆனால் பிறக்கும்போது வண்ணத்து பூச்சி அது பிறக்கலை, அது கம்பளி பூச்சியாக தான் பிறந்தது. அதுபோல் உலகத்தில் நீங்கள் பாவியாக தான் வந்திருக்கிறீங்க. ரட்சிக்கப்படாதான் பாவியாகவே செத்துருவான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவனால் கொடுத்த எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். நீங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் போக முடியும். அது நீங்கள் என்ன பண்ணாக்கா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதாகனாலே மறுரூபம் ஆகுங்கள். இப்போ இந்த தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் பயன்படுத்தி நாம் ஜெபித்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதில் 2 தடையை கொண்டாந்து பிசாசு வைப்பான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேவனுடைய சித்தமான தடையை கொண்டாந்து வைப்பான். அதில் நீங்கள் கிளியர் ஆகிட்டிங்கன்னா சரி, எல்லாம் கரெக்டாக தான், தேவனுடைய சித்தம், உனக்கு அது கிடைக்குமான்னு சொல்லுவோம். உனக்கு அது கிடைக்குமா, நீ கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சரியில்லையப்பா, உனக்கு அது கிடைக்குமா? ஆனால் பைபிளில் ரொம்ப நல்லா போட்டிருக்கோம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். நான் தேவன், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலாம். யாக்கோபுனா அவன் அவ்வளோ நல்லவன் கிடையாது. அவன் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனேன்னு வரும். ஆபிரகாமா நீ வந்தாலும் உனக்கு நான் தான்ப்பா தேவனே, நீ ஈசாக்குன்னு வந்தாலும் நான் தான் தேவனே, நீ யாக்கோபாக இருந்தால் கூட உனக்கு நான் தான் தேவன். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். அப்போது அவனுக்கு பிசாசை பார்த்து சொன்னோம், நான் யாக்கோபாக இருந்தால் கூட அவர் எனக்கு என்னுடைய நீதியாக இருக்கிறார். யாக்கோபுக்கு அவர் நீதியாக இருக்கிறார். யார் நீதியாக இருக்குது? அவர் நீதியாக இருக்கிறார். அவர் நீதியில் குறை இருக்க முடியாது. அந்த நீதி இலவசமாக அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த நீதி இப்போது அவரிடமிருந்து இலவசமாக நான் பெற்றிருக்கிறேன். நான் வைத்திருக்கிற நீதி நானாய் உருவாக்கி கொண்ட சுயநீதி அல்ல, அது பெற்றுக்கொண்ட தேவநீதி. அந்த தேவநீதியில் குறை கிடையாது. இதை சொல்லணும்னே பிசாசு அப்படியே அலட்சின்னு ஓடுவான் பாருங்கள். ஏன்னா அவன் உங்கள் சுயநீதி சுட்டி காட்டுவான். உங்கள்கிட்ட கொஞ்சம் குறைகள்லாம் இருக்குது, பரிசுத்த குறைவு இருக்குது, ஜப குறைவு இருக்குது, விசுவாச குறைவு இருக்குது, இதெல்லாம் குறைவாக இருக்குது, நீ சரியாக கோயிலுக்கெல்லாம் போகிறது இல்லையே, இதெல்லாம் உனக்கு கிடைக்குமான்னு. முதல்ல தேவனுடைய சித்தம் என்னன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு 6 பாயிண்ட்டை சொல்லியிருந்தோம். ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம், ஐன் பிரியாசத்தில் ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய சித்தம், பாதுகாப்பாக இருப்பது தேவனுடைய சித்தம், நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்ட நிலையில் நாம் வாழ்வது தேவனுடைய சித்தம், எல்லாவற்றும் நாம் பெருகுவது தேவனுடைய சித்தம், நாம் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். இந்த பற்றிலாம் நம்ம நிறைய பாயிண்ட்டோடு எடுத்து கொடுத்த வசனத்தோடு இதெல்லாம் தேவனுடைய சித்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ தேவனுடைய சித்தம் தெரிஞ்சாலும் பிசாசு என்ன பண்ணுறான்னாக்கா, இது தேவனுடைய சித்தம் தான், ஆனால் உனக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான். இப்போ நம்ம தேவனுடைய நீதியில் இருக்கிறோம், நம்முடைய நீதி வச்சு அதை வாங்க போகிறது கிடையாது, வாங்க முடியாது. அப்படி வாங்குறத யாருன்னா சொன்னாலும் அது கண்டிப்பாக சத்தியத்தோடு பொருந்தி போகலை. அது தேவநீதி வச்சு அது ஒன்று நீங்கள் வாங்க முடியும், உங்கள் நீதி வச்சு நீ வாங்கவே முடியாது. அது உங்கள் சம்பளத்தை வச்சு நீங்கள் சாப்பாடு தான் சாப்பிட முடியும். உங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்தை வச்சு தான் நீங்கள் ஒரு வீடு வாங்க முடியும். நீ சேர்த்து வைக்கிற சொத்தை வச்சு உங்கள் பையன் வீடு வாங்குவான். இல்லைங்க எங்கள் அப்பா சொத்தை சேர்க்கலை, கவலைப்படாத, பூமி நிறைய உங்கள் அப்பா உடையது, பூமி நிறையும் உங்கள் அப்பா உடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இந்த பூமியெல்லாம் உங்கள் அப்பா தான், உங்கள் பெற்ற அப்பா இல்லை. உங்கள் அப்பாவுக்கெல்லாம் அப்பா ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவருது. பூமி நிறைவும் அப்பாவுடையது. ஆக அந்த அப்பாவை பிடிச்சிக்கணும், எல்லாமே தானாக நமக்கு கிடச்சிடும். இப்போது நமக்கு எல்லாமே தேவனுடைய சித்தம் நம்ம எடுக்க முடியும்னு தெரிஞ்சால் கூட இதுக்கு ஒரு 3 தடையை நம்ம பார்த்தோம். என்னென்னாக்கா, தேவனுடைய வார்த்தை மூலம் தேவனுடைய சித்தம் நம்ம அறிஞ்சிருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாதுன்னு நமக்கு ஒரு தடையாக இருப்பது எதுன்னு பார்க்கும்போது 3 பாயிண்ட்டை நம்ம சொன்னோம். முதல்ல அவிசுவாசம், 2வது கீழ்ப்படியாமை, 3வது மன்னியாமை. அவிசுவாசத்தை பற்றி நம்ம பேசணும். அவிசுவாசம் எப்படின்னா, விசுவாசம் எப்படி வருதோ அப்படி தான் அவிசுவாசம் வரும். விசுவாசம் எப்படி வருதோ அப்படி தான் விசுவாசம் எப்படி வருதுன்னு தெரியல, அவிசுவாசம் எப்படி வருதோ அப்படி தான் விசுவாசம் வரும். அவிசுவாசம் எப்படி வருதோ அப்படி தான் விசுவாசமும். நீங்கள் ஒரு பயத்தை பேசிட்டீங்கன்னா அவிசுவாசம் வேலை செய்யும், வசனத்தை பேசினா விசுவாசம் வேலை செய்யும்.
பயத்தை அதுதான் சொல்லின்றார், அவர் பேசிடுன்றார். அது மலையாக இருந்தாலும் பார்த்து நீ பேசிடு, நீ சொன்னபடி ஆகும். மழையாக இருந்தால் கூட அதை பார்த்து நீ பேசிடு, நீ சொன்னபடியே ஆகும். எதெல்லாம் அவங்க வந்து பேசினாங்களோ அதெல்லாம் ஆச்சு. அவிஸ்வாசத்தை பேசும்போது எதிரி ஜெயம் எடுத்தான், விசுவாசத்தை பேசும்போது இவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். பைபிளில் பார்த்தோம், 12 கோத்திர பிதாக்கள் அனுப்பும்போது அந்த 10 கோத்திர பிதாக்கள் இருப்பதை பேசினார்கள், 2 பேர் மட்டும் தேவன் சொன்னதை பேசினார்கள். அந்த 2 பேர் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். அப்போது வாக்கு பண்ணப்பட்டவைகளுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும். அவங்களுக்கு என்ன வாக்கு பண்ணப்பட்டுச்சு? பாலும் தேனும் ஓடுற கானான் தேசம். நமக்கு என்ன வாக்கு பண்ணப்பட்டிருக்குது? எல்லா சாபமும் நீங்கி உங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் கிறிஸ்துவுக்குள் வாக்கு பண்ணப்பட்டிருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க என்ன பண்ணணும்? இருக்கிற பிரச்சனையை பேசிக்கிட்டு, உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு, உங்களுடைய திறமையை பார்த்துட்டு, உங்கள் வருமானத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது, அதை கொண்டு என்ன செய்ய முடியும்னு பார்க்கணும். உங்கள்கிட்ட நேரம் இருக்குது, நேரத்துக்கு சர்ச்சைக்கு வர முடியும். இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? உங்கள்கிட்ட நேரம் இருக்குது, நேரத்துக்கு மாலாரம் ஈவினிங் ஆரம் வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியும். அது முடியாதுன்னு சொன்னால் இருக்குது நீ பயன்படுத்தலன்னு அர்த்தம். இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியல, அடுத்த நிலைக்கு உங்களால் போக முடியல. உங்கள்கிட்ட இதுதான் என்ன இருக்குது? என்கிட்ட எதுவுமே இல்லை, உங்கள்கிட்ட டைம் இருக்குது. என்ன இருக்குது? டைம் உங்கள்கிட்ட இருக்குது, நாள் ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் காலையில் வந்து சர்ச்சு வந்து 6 மணினா உன்னால் கண்டிப்பாக 6 மணி வர முடியும். சாயந்தரம் 6:30 மணி சர்ச்சுன்னா 6 மணி வர முடியும். என்னால் முடியாதுன்னா தேவன் சொன்னது நீ செய்யறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கிற, அந்த ஸ்டேஜுக்கு உன்னால் போக முடியல. எந்த இடத்துல ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை எழுந்தானோ அவன் தேவன் சொன்னதை அவன் செஞ்சுருக்க மாட்டான். தேவன் சொன்னதை கேட்டிருப்பான், ஆனால் செய்ய மாட்டான். சில ஆட்கள் கேட்டுக்குவாங்க, ஆனால் கேட்கல, ஒழுங்காக தான் கேட்பான். கேட்ட உருப்படாமல் போகிற ஒரு கும்பல் இருக்குதுனாக்கா அது மணல் மேலே வீடு கட்டின கும்பல். அது வசனத்தை கேட்பான், கேட்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தெரியாது, வசனம் தெரியாதெல்லாம் கிடையாது. வசனம் தெரியும் அவனுக்கு, தெரிஞ்சு அவனை செய்ய மாட்டான். வசனம் தெரியும், மணல் மேலே வீடு கட்டினவனுக்கு வசனம் தெரியாமலாம் இல்லை. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவன்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. கேட்பான், ஆனால் என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். அவன் கேட்பான், அவன் செய்ய மாட்டான். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. வசனத்தை கேட்டான், ஆனால் வசனப்படி செய்யறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுடைய விருப்பத்தை அதோட கலப்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அதுதான் விசுவாசம். நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையோடு உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் கலக்கிறீர்களா, அல்லது உங்கள் உணர்வுகள் சொல்வது போல, உங்கள் சூழ்நிலைகள் சொல்வது போல, உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளும் மக்களும் சொல்வது போல உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் கலந்து பேசுகிறீர்களா? அதன் அடிப்படையில் நீங்கள் தீர்மானிக்கிறீர்களா, தீர்மானம் எடுத்து முடிவெடுக்கிறீர்களா என்பதை தேவன் பார்க்குறாரு. சில நேரத்தில் தேவனே முடியாதுன்றா கூட இல்லைப்பா நான் செஞ்சிடறேன்றார் அவர். 2 இடத்துல அப்படி ஆச்சு பைபிளில், 2 இடத்துல அப்படி ஆச்சு. தேவனே முடியாதுன்றார், சரி பரவாயில்ல நான் செஞ்சிடறேன்ட்டார். அது எங்கே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கானானியஸ்தியோட லைஃப்பில் அப்படி ஆச்சு. அவரான் என் மகளுக்கு விசாசு பிடிச்சிட்ருக்குது, நீங்கள் வந்து சுகமாகணும்னு இவர் சொன்னார். பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது என்ன அர்த்தம்? அது உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறீங்க, நல்லா கறி குழம்பு மீன் குழம்பும், உங்கள் பிள்ளைங்க வரத்துக்குள்ளே எடுத்து போயிட்டு தெரு நாய்க்கு போட்டிருக்கீங்க. அதான் அது யார் செஞ்சு வச்சுருக்குறது? அதுக்கு சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறத போடலாம், சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறதா அதுக்கு போட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறத பிள்ளைங்க வைப்பீங்களா? நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வைக்க மாட்டீங்க. ஆனால் அவன் சொன்னான், ஆனாலும் அது காத்துன்னு கிடக்கான்னு சொன்னான். ஆனாலும் அது விசுவாசம் சொன்னால் பாருங்கள், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே அதே போல் வந்து நினிவே பட்டணத்தை அழிச்சுன்னு போய் திருத்தம் சொல்லுன்னார். அங்கே ஜனங்க மனம் திரும்பினாங்க, தேவன் மனஸ்தாபப்பட்டுறதுக்காக என்ன பண்ணார், அங்கே வந்து மனம் திரும்பினாங்க ஜனங்க. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. 2 இடத்துல அந்த இடத்துல அப்படி ஆச்சு. ஒரு இடத்துல பார்த்தா கானானியஸ்தியோட வாழ்க்கை அப்படி ஆச்சு, இன்னொன்று நினிவே பட்டணத்தோட லைஃப்பில் ரொம்ப பொருளாதாரம் இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டோடனே அவங்க இது வரைக்கும் அப்படி இந்த லைஃப் போட்டோம், இந்த நிலையில் இந்த நேரத்தில் நான் மாறிடுறேன், இது கடைசி நிமிடம் இருந்தால் நான் கடைசி நிமிடம் ஒப்பு கொடுத்துட்றேன், கடைசி நிமிஷத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தர் என்ன சொல்கிறோம் அதன்படி செய்து நான் ஒப்பு கொடுக்கிறேன்
உடனே அந்த செய்ய நினைத்த அந்த தீங்கை செய்யாதபடி தேவன் என்ன பண்ணார்? மனஸ்தாபப்பட்டாராம் தீங்குக்காக. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். அப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதோடு கலந்து தன்னுடைய விருப்பத்தை பேசும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா விசுவாசம் வேலை செய்யுது. உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுதோ, உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுதோ, உங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்களோ, நீங்கள் இருக்கிற சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலையாக இருக்கட்டும், வியாதின்ற சூழ்நிலையாக இருக்கட்டும், இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், அது என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் அவிசுவாசத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். விசுவாசமும் பேசுறதுனால தான் சிந்திக்கிறதுனால தான் வருது, அவிசுவாசம் பேசுறதுனால தான் சிந்திக்கிறதுனால தான் வருது. ஏன்னா விசுவாசம் பெரிய சப்ஜெக்ட் தான், ஜனங்க அப்படியே இறங்கி அது புரியாத புதிய ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக புரிய வச்சுணும். அவிசுவாசம் வேலை செய்ய விசுவாசம் வேலை செய்யுது. அவிசுவாசம் எப்படி வேலை செய்தோம்? அவிசுவாசம் வேலை செஞ்சுது. இவங்க சூழ்நிலையை பார்த்தாங்க, சூழ்நிலையை பேசினாங்க, அவிசுவாசம் வேலை செஞ்சிச்சு. 10 கோத்திர பிதாக்கள். விசுவாசம் எப்படி வேலை செஞ்சுது? வசனம் சொல்கிறத பார்த்தாங்க, அதை பேசுனாங்க, அது நடக்கிற மாதிரி தெரில, அது கிடைக்கிற மாதிரி தெரில, ஆனால் தேவன் இருக்கா அதை நடப்பிப்பது. இல்லாததில் உருவாக்கி தருகிற தேவன் இருக்கிறார். அது விசுவாசம் தான் ஆபிரகாம் பேசுகிறான். இல்லாதவைகள் இருக்கிறது போல் அழைக்கிறவருமா இருக்க தேவனுக்கு முன்பாக இப்போ இல்லை. அவன் சரீரத்தில் வந்து பலன் இல்லை, அவன் மனைவியின் கர்ப்பம் செத்து போச்சு, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நிலையில் அவங்க 2 பேருமே இல்லை. ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே இருக்கிறபடி அல்ல. இப்போ எப்படி உணர்றாங்களோ அதன்படி அல்ல, இப்போ எப்படி நடந்துருக்குது அதன்படி அல்ல. இப்போ எப்படி நடந்துருக்குது? அவங்களுடைய கர்ப்பம் செத்து போச்சு, இவனுடைய சரீரம் செத்து போச்சு, அதன்படி ஃபீல் பண்ணி பேசல. அவங்க தனக்கு சொல்லப்பட்டபடியே என்ன பண்ணாங்கன்னா பேச ஆரம்பித்தாங்களாம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதன் அடிப்படையிலே நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அதை செய்வதற்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த சோர்ஸுமே இல்லைனாலும் அவர் சோர்ஸாக இருக்கிறார். உங்களுக்கு நீங்கள் பார்க்குற எதுவுமே தேவனுடைய வார்த்தை தான் வந்தது. வானம், பூமி, சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாத தேவன் நிலையிலிருந்து தான் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினாராம். தேவனுடைய வார்த்தையிலும் தேவன் அவைகளை உண்டாக்கினார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கீழ்ப்படியாமை. என்னது? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் வாசிச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரெண்டாவது பாயிண்ட் முதல் பாயிண்ட் நிறைய பேசிட்டோம். எபிரேயர் இப்போ டைம் இல்லை, அதனால் வசனத்தை மட்டும் வாசிடும். எபிரேயர் 4 6ஆம் வசனம் 12 வாசிங்க. எபிரேயர் 4 6 11. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 12ஆம் வசனமும். போதும். இங்கே பார்த்தோன்னா எதனால் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போகலன்னா கீழ்ப்படியாமை. எது? வசனம் என்ன சொல்லுதோ அதனுடைய செய்யறதுக்கு விருப்பம் இல்லாமைன்னு பேர். அதுக்கு வசனம் என்ன சொல்லுதோ அதுபடி செய்யறதுக்கு, அது யாரை பற்றி பேசணும்? அவங்கள பற்றி நம்மளை பற்றி கம்பேர் பண்ணி பேசுகிறாரு அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே. சுவிசேஷம் முதலாவது கேட்டவர்னாக்கா குட் நியூஸை ஃபஸ்ட்டு கேட்டவங்க, பாலும் தென்னும் ஓட்டுற காண தேசத்துக்குள்ளே போன்ற நியூஸை முதல்ல கேட்டவங்க. கீழ்ப்படியாமனா அதன்படி பேசுறதுக்கு விருப்பம் இல்லாத சூழ்நிலை பேசுனதுனால அதுக்குள்ளே அவங்களால போக முடியல. இப்போ பாசிங்க 11. இப்போ நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினால் விழுந்து போகாதபடிக்கு. இது ஒரு ரிலாக்ஸான ஒரு லைஃப். நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை. பணம் இல்லையே, ஒரு நல்ல வீடு வாசல் இல்லையே, ஒரு நல்ல நகை நட்டு இல்லையே, ஒரு நல்ல தொடர் வருமானம் நமக்கு இல்லையே, தொடர்ந்து இவ்வளோ சொத்து மதிப்பு நமக்கு இல்லையே, சரீரத்தில் சுகம் இல்லையே, குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. எல்லாம் வாக்கு பண்ணப்பட்டிருக்குது. நீங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒன்றும் அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு உங்கள் நேரத்தையும் உங்கள் உழைப்பையும் உங்கள் அறிவையும் நீங்களை முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்தி தோல்வி அடைய வைக்கக்கூடிய நிலையில் கற்றவங்களை வைக்கல. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக அதை எடுத்துடலாம். இலை பார்த்தோன்னா எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் நீங்கள் எடுக்க முடியும். எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் நீங்கள் அதை எடுக்க முடியும். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் ஒருத்தன் கூட கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அடுத்து தேவனுடைய வார்த்தை வரும் பாருங்கள். இந்த 12ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தில் வரோம், தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றிலும் ஊடுருவி செல்லும்.
அது எல்லாவற்றையும் ஊடுருவி செல்லக்கூடிய ஜீவனும் வல்லமையும் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஊடுருவி செல்லக்கூடிய ஜீவனும் உன் பொருளாதாரத்தில் அது ஊடுருவி செல்லும். உன் ஆவியிலே ஊடுருவி சென்று தேவனை அறிகிற அறிவிலே உன்னை வளர செய்து தேவனை குறித்த வெளிப்பாட்டை உனக்கு கொடுத்து உனக்கும் தேவனுக்குள் ஐக்கியத்தை சீர்படுத்தி கொடுத்துவிடும். உன் ஆத்மாவில் ஊடுருவி சென்று கவலை, குழப்பம், பயம், அவிசுவாசம், சந்தேகம், திகில் எல்லாவற்றையும் விரட்டி அடித்து தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வெற்றி நிச்சயத்தையும் விடாமுயற்சியும் அதனை கொடுத்து விடும். உன் சரீரத்துக்குள்ளே, கணுக்களுக்குள்ளே, ஊனுக்குள்ளாக ஊடுருவி சென்று உனக்கு இருக்கிற எல்லா பிபி அது மாற்றி நார்மலாக்கிடும். எலும்புகளுக்குள்ளாம் ஊடுருவி செல்லுமா. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் எங்கெல்லாம் போதுமோ அவ்வளோ ஆத்மாவில் போகுது. ஆத்மான மைண்டு, மனதில் தான் நிறைய அவிசுவாசம், அதுக்குள்ளே போய் அதை கிளியர் பண்ணுது. ஆவிக்குள்ளே ஊடுருவி சொல்லுது. கணுக்கள்னாக்கா ஒரு பார்ட்ஸ் இன்னொரு பார்ட்ஸ் இணைக்குது. இப்போது இந்த இருக்குனாக்கா அதில் 3 கணுக்கள் இருக்குது. இங்கே ஒரு கண் இருக்குது, இங்கே ஒரு கண் இருக்குது, இங்கே ஒரு கண் இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தா 3 கண் இருக்குது. இது ஒரு கண், இதையும் ஜாயின் பண்ணுறது, இது ஜாயின் பண்ணுறது, இது ஒரு கண், இது ஜாயின் பண்ணுறது ஒரு கண், இது ஒரு கண், இது ஜாயின் பண்ணுறது, இது ஒரு கண், இது ஜாயின் பண்ணுறது, இது ஒரு கண், இது ஜாயின் பண்ணுறது. ஒரு கைக்கு எத்தனை கணுக்கள் இருக்குது பாருங்கள். ஒரு பார்ட்ஸ் இன்னொரு பார்ட்ஸ் ஜாயின் பண்ணி வைக்கிறது. இதுக்கு இது ஜாயின் இல்லைனாக்கா இது வேலை செய்யாது. இதையும் ஜாயின் பண்ணலன்னா இது வேலை செய்யாது. இதையும் ஜாயின் பண்ணலாம் இது வேலை. ஒரு விரலில் 1 2 3 கணுக்கள், ஒரு விரலுக்கு மட்டும் 3 கணுக்கள் இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் ஊடுருவி செல்லுது. அப்போது கணுக்களை இணைக்கிறது எது? உள்ளே இருக்கிற அந்த எலும்பு மஜ்ஜைக்குள்ளே என்ன இருக்குது? ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் எலும்பு மஜ்ஜைக்குள்ளே தான் இருக்கிறது. ரத்தத்தில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. ரத்தத்தில் என்ன இருக்குது? உயிர். அது சரீரத்துக்குள்ளே ரத்தம் மட்டுமா எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். கை இங்கே தான் இருக்கும், வேறு எங்கேயும் போகும். நம்மளே எடுத்து மட்டும் தான் அப்படி போகும். ஆனால் ரத்தம் மட்டும் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கும். உள்ளங்காலேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஓடிக்கினே இருக்கும் ரத்தம். அவர் ரத்தம் இருக்காது. அது நின்றுச்சுன்னா ஆள் போயிட்டான்னு அர்த்தம். ரத்தம் மட்டும் அப்படியே ஓடிக்கினே இருக்கும். மனுஷன் உடம்புக்குள்ளே அப்படியே ஓடிக்கினே இருக்கும். அப்போது அது எலும்புக்குள்ளே கணுக்களுக்குள்ளே போதுனாக்கா உன் சரீரம் முழுதுமாக ஊடுருவி செல்கிறது. அது எங்கெல்லாம் சரீரத்தை வியாதி இருக்குதோ அங்கெல்லாம் அது கிளியர் பண்ணி விட்டுரும். அது ஹார்ட்டில் இருந்தாலும் சரி, ஹார்ட்டில் பிளாக் இருந்தாலும் சரி, கிட்னியில் ஸ்டோன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை ஊடுருவி செல்லும். எலும்புக்குள்ளாக ஊடுருவி செல்லும். அது ஆவியில் ஊடுருவி செல்லுகிறது, ஆத்மாவில் ஊடுருவி செல்லுகிறது, கணுக்களுக்குள்ளாக ஊடுருவி செல்லுகிறது. இங்கெல்லாம் ஊடுருவி சென்று என்ன பண்ணுதான்? கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. கணுக்களையும், இது கணு, இதில் ஊனை எங்கே இருக்குது? எலும்பு உள்ளே உடைச்சா அது ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த கடலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கல் இருக்கும், புளியாக இருக்கும். அந்த கல் எப்படி இருக்கும்? புளியாக இருக்கும். அதுபோல் எலும்பு நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா அந்த எலும்புக்குள்ளே ஹோல்ஸாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே லிக்விட் ஃபார்ம் ஆகும். ஊன் அதுக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. அந்த ஊன் எங்கே ஃபார்ம் ஆகுதுனாக்கா அது கொழுப்பு மாதிரி ஃபார்ம் ஆகி ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகி போகுது. அந்த எலும்பு ஒடிச்சுனா கரெக்டான பொசிஷனில் வச்சு கட்டுறான். ஏன்னா அந்த ஜெல்லு வேறு மாதிரி ஃபார்ம் ஆகிடுறதுக்காக கரெக்டான பொசிஷனில் வச்சு அந்த கட்டை அவன் போடுறான். அப்போ தான் அது கரெக்டாக போய் இந்த அந்த ஜெல்லோட ஃபார்ம் ஆகி இது ஒட்டிக்கும். இது எலும்பு ஜாயின் ஆகிடும். இந்த 2 எலும்பு ஒட்டு வச்சுக்கூடிய அந்த பேஸ்ட்டை உள்ளவே கரெக்டாக வச்சுட்டாரான். ஊன் அது பேர். எலும்பு ஒன்றி வச்சுன்னா அவன் என்ன பண்ண முதல்ல அந்த எலும்பு பொசிஷன் கரெக்டாக வச்சு கட்டு போட்டுருவான். அது மாவு கட்டாக இருக்கட்டும், புத்தூர் கட்டாக இருக்கட்டும், அவன் என்ன பண்ணுவான்? அந்த எலும்பு கரெக்டான பொசிஷனில் வச்சு இந்த பொசிஷனில் கரெக்டாக வச்சு கட்டு போட்டுருவான். மாற்றி வச்சு கட்டு போட்டாலும் செட் ஆகிடும். எலும்பு மாறி செட் ஆகிடும், வேறு மாதிரி செட் ஆகிடும். அப்போது அதையும் இணைக்கக்கூடிய ஒரு ஜெல் உள்ள ஒரு ஊன் ஒன்று பாஸ் ஆகிட்டுருக்குது. அதுக்குள்ளே ஊடுருவி செல்லணும். தேவனுடைய வார்த்தை ஊடுருவி சென்று உனக்கு அந்த அளவுக்கு பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை எங்கே இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தையில் வாயில் வரும்போது பெரிய விஷயமே தெரியாது. அது அந்த வார்த்தை உன் காது வழியாக உன் இதயத்துக்குள்ளே போய் வாய் வழியாக வேலை செஞ்சிடும். அது காது வழியாக அது கேட்கும்போது சில சந்தேகங்கள் இருக்கலாம். சந்தேகமே வராதுன்னு சொல்ல முடியாது. வரலனாக்கா 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் தான் இருக்கணும். அவர் யார்? அந்த 2 பேர்? ஒன்று எல்லாமே தெரிஞ்சுன்னா அவருக்கு சந்தேகம் வராது. எதுவுமே தெரியலனாலும் அவருக்கு சந்தேகம் வராது. எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா, பைபிளில் எல்லாருக்கும் தெரியுமானா கண்டிப்பாக அது ஒரு கடல். அது எல்லாமே தெரியாது. நிறைய குடும்பம் தழும்பாது, காலி குடும்பம் தழும்பாது. நிறைய குடும்பம் தழும்பாது,
காலி குடமும் அது நிறைய கூட நினச்சிக்க போகிறீங்க, காலி குடம் கூட தழும்பாது. அப்போ 2 பேருக்கு டவுட்டு வராது. யாருக்கு வராது? எல்லாமே தெரிஞ்சினாலும் டவுட் வராது. எதுவுமே தெரிலனாலும் டவுட் வந்து அவர் நம்ம பிரச்சனைக்கு நபராக பார்க்கக்கூடாது. அவர் ஏதோ சிந்திச்சிருக்கிறாரு, டவுட் கேட்க ஆரம்பிச்சு, இப்போ தான் அவருக்கு ஏதோ புரிய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஒரு சந்தேகம் வருதுன்னா அவர் ஏதோ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாரு, அதெல்லாம் டவுட்டு வருது. புரிஞ்சிக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டார்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு மரியாதைக்கு அறிவிக்கப்பட்டது, நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவான். அவங்களுக்கு உடனே புரியல, எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு டவுட் வருது. கரெக்டு. அவர் சொன்னார், உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும். அவர் புரிஞ்சினா அந்த உன்னதமான வானத்தையும் பூமியும் தன்னோட வார்த்தையினால் உண்டாக்குனார். வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கும் போது என்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தையை உண்டாப்பது அவருக்கு லேசான காரியம். தேவனால் ஆகிற காரியம் உண்டுன்னு சொல்லி கேட்குறாரு. வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. வசனம் என்ன சொல்லிட்டு அதை வாழ்க்கையில் நடக்கட்டும். வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அப்போ பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் சொன்னால் அந்த வார்த்தைக்கு எதிராக பேசுறது, வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய தீர்மானிக்காமல் போகுது. நம்முடைய வசப்படுத்தப்பட்ட இணங்காமை அப்படியே வாழ்ந்து 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 பழகி போச்சு. வாழ்ந்து 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 இப்போ அது மாதிரி செய்யறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. செய்யறதுக்கு நல்லா தூங்கி ஒருத்தன் பழகிட்டான், அவன் எழுந்துக்க மாட்டான் சீக்கிரத்தில். நீ எழுப்பிப்பா, நான் எழுந்துக்கவே மாட்டான். அவன் எழுப்புறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பெட்ஷீட்டை கொண்டு போயிட்டு நல்லா பக்கெட்டில் நினச்சா மேலே போற்றி விட்டுடணும். பெட்ஷீட்டை கொண்டு போயிட்டு பக்கெட்டில் நினச்சி அவன் போற்றி விட்டுட்டுனா அவனுக்கு தூக்கமே வராது. அப்புறமா அவனுக்கு அது ஒரு வேலை தான் எழுப்ப முடியும். ஏன்னா அவன் தூக்கத்துக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டான். டக்குன்னு எழுந்து போக மாட்டான். அவன் ரொம்ப டெய்லி இடம் கொடுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள். டக்குன்னு எழுந்து போக மாட்டான். எழுந்துக்கிறாம திரும்ப தூக்கம் வந்துடும். அவர் வசந்த கேட்டு சில என்ன பண்ணுவாங்க, செய்யணும் நினைப்பாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்களால அது செய்ய முடியாது. அது ரொம்ப பழகிடுச்சு. அதை படுத்து அதுக்கு பேர் வந்து பார்த்தா வசப்படுத்தப்பட்ட இணங்காமை. அந்த இணங்காமை வந்து அப்படியே பழக்கத்தை வந்துடுச்சு. அது பழக்க தோசைன்னுவாங்க பாருங்கள். அது மாதிரி பழகி போயிடுச்சு. இப்போ பழகி போன்ற சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணணும்? வசனத்தை கேட்டு அது மாதிரி நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். வசனத்தை கேட்டு என்ன பண்ணோம்? அவன் பழகிடுச்சு. 30 வருஷம் பழகி இயேசு கிறிஸ்து பிறகு மட்டும் படிச்சுட்டான். அவன் சொல்லிட்டான், ஐயோ அது எழுந்து நடனார். அவர் இயேசுக்கு 39 வயசு தான் சிலுவையில் மறிக்கும்போது, இவன் 32 வருஷமாக படுத்துட்டு இருக்கிறான். இவன் கண்ணு முன்னாடியெல்லாம் எழுந்து போகிறாங்க. இவன் பார்த்துன்னு தான் இருப்பான். இவன் எழுந்து போக முடியல. அவர் சொன்னார், எழுந்து நடனார். அவன் எழுந்து என்ன பண்ணான்? நடக்க ஆரம்பித்தான், போக ஆரம்பிச்சிட்டான். சில நேரம் தேவனுடைய வார்த்தை வந்து கேட்டு அது மாதிரி செய்யறதுக்கு காரணம், நிறைய காரணம் சொல்லுவாங்க பாருங்கள். காரணம்லாம் சொல்லாது, செய். காரணம்லாம் ரீசனே கேட்கல, ஒபே பண்ணு. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்துகொள், வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பாய். கீழ்ப்படியாமல் இதை பற்றி பேச டைம் எடுக்கும். நம்ம அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம், நேரம் இல்லை. நம்ம கண்களை படி நம்ம செபிப்போம்.